நம்மளுடைய முதல் எதிரி யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க? நம்மளே தான். நமக்கு நாம தான் எதிரிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? இப்ப யாராவது நம்மள அவமானப்படுத்திட்டாங்க, இல்ல ஏதாவது திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதையவே நெனச்சு, அத நெனச்சு ரொம்ப சோகத்தோட இருந்து, தூக்கம் கெட்டு, நம்ம வேலை வெட்டி பார்க்காம, அத பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா, நம்மள திட்டினவிங்க, நம்மள அவமானப்படுத்தினவிங்க சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ, இங்க யாரு முட்டாள்? சொல்லுங்க பாப்போம். அவங்க திட்டிட்டு அவங்க வேலைய பார்க்க போறாங்க. நம்ம கேட்டுட்டு, நம்ம ஏன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? அவங்க அப்படி சொல்றனால, நம்ம அப்படியா மாறிட்டோமா என்ன? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். வேதனையா தான் இருக்கும். ஆனா, அதுக்குன்னு நம்மளோட நேரத்த வீணடிக்கக்கூடாது. நமக்கான பாதை அது தனியாவே நமக்காக காத்துட்ருக்கு. அந்த பாதையில போய் நம்ம வெற்றி அடையணுங்க. அதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கணும். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் ஒரு ஆப்ஸ்டக்கிள். அத கடந்து போயிட்டே இருக்கணும்.